வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே விசித்திரமான ஒரு கனவுலகத்துக்குள்ள போக போறோம். கதையோட பேரு மேகங்களின் நூலகம். அச்சா, யோசிச்சு பாருங்களேன். நமக்கு மேல வானத்துல நாம பார்க்காம விட்ட எத்தனையோ கதைகளோட ஒரு பெரிய லைப்ரரியே இருந்தா எப்படி இருக்கும்? வாங்க, அந்த உலகத்துக்குள்ள ஒரு சின்ன பயணம் போயிட்டு வரலாம். நீங்க எப்போவாச்சும் வானத்துல எழுதப்பட்ட ஒரு கதைய படிச்சிருக்கீங்களா? சும்மா யோசிச்சு பாருங்க. வார்த்தையே இல்லாம வெறும் உருவங்களை வச்சு, கலர்ஸ வச்சு ஒரு கதை சொன்னா எப்படி இருக்கும்? இந்த ஒரு கேள்விதான் நாம இன்னைக்கு பார்க்க போற கதையோட திறவுகோல். சரி, நம்ம கதையோட முதல் பகுதிக்குள்ள போலாம். இதோட பேரு அவசரத்தில் ஒரு உலகம். இது எல்லாரும் எப்ப பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு கிராமத்தை பத்தின கதை. கேட்கும் போதே நம்மளோட லைஃப் மாதிரியே இருக்குல்ல. அந்த கிராமத்துல இருந்த ஜனங்க இருக்காங்கல்ல, அவங்க எப்ப பார்த்தாலும் ஒரே அவசரம்தான். காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் அவங்க கால்கள் ஒரு செகண்ட் கூட நிக்காதான். எல்லாமே ஒரே பரபரப்புல தான் போயிட்டு இருந்துச்சு. ஆமா, நிஜமாவே அவங்க நிக்கவே மாட்டாங்க. ஒரு வேளை முடிஞ்சதும் அடுத்த வேலைன்னு ஓடிக்கிட்டே இருந்ததால ரெஸ்ட் எடுக்கவோ இல்ல அமைதியா உட்கார்ந்து நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்கவோ அவங்களுக்கு டைமே இல்லாம போச்சு. சரி, இப்படி நிக்காம ஓடுனதால என்னாச்சு? அவங்கள சுத்தி இருக்கிற சின்ன சின்ன அழகான விஷயங்களை கூட அவங்களால பார்க்க முடியல. ஒரு பூ பூக்கிறதையோ சூரியன் மறையறதையோ, ஏன் வானத்துல மேகம் நகர்றது கூட கவனிக்க முடியாத அளவுக்கு பிஸியா இருந்தாங்க. இப்போ கதையோட சீனே மாறப்போகுது. ராட்சசனும் வானமும் ஒரு அமைதியான மலை மேல யாரும் எதிர்பார்க்காத ஒரு சந்திப்பு நடக்குது. அந்த கிராமத்தோட பரபரப்புக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு மொமெண்ட் இது. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் அந்த ஊர்ல இருந்து ஒரு சின்ன பொண்ணு ஒரு மலை மேல ஒரு பெரிய ராட்சதன் ரொம்ப அமைதியா உட்கார்ந்து வானத்தையே பார்த்துட்டு இருக்கிறத பாக்குறா. அந்த ராட்சதனோட அமைதி அவளோட பரபரப்பான உலகத்துக்கு ரொம்பவே புதுசா இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு இயல்பாவே ஒரு ஆர்வம் வந்துடுச்சு. நேரா அந்த ராட்சசன் கிட்ட போய், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா. பார்க்க சிம்பிளான கேள்வி மாதிரி இருந்தாலும் இதுதான் கதையோட டர்னிங் பாயிண்ட். இப்போதான் அந்த ராட்சதன் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்ல போறான். அந்த ரகசியத்தோட பேரு உலகின் டைரி. ஆனா என்ன விசேஷம்னா, இது நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கிற ஒரு ரகசியம். ஆனா யாருமே அதை கவனிக்கிறது இல்ல. அந்த ராட்சதன் ரொம்ப மென்மையா சொல்றான். நிறைய பேர் மேகங்கள்னா வெறும் தண்ணின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையில அதுதான் இந்த உலகத்தோட டைரி. எவ்வளோ அழகான ஒரு கற்பனை பாத்தீங்களா? மேகம்ங்கிறது வெறும் நீராவி இல்ல, அது இந்த உலகத்தோட நினைவுகளை சுமந்துட்டு போகுதாம். அப்படி என்ன கதைகள் அந்த மேகங்கள் சொல்லுது? அதுங்க தாண்டி வந்த மலைகளை பத்தி சொல்லுது. அதுங்க பார்த்த பெரிய பெரிய சமுத்திரங்களை பத்தி சொல்லுது. சொல்லப்போனா இந்த உலகத்துல நடக்கிறதுக்கெல்லாம் அதுங்க தான் ஒரு மௌனமான சாட்சி. சரி, அப்போ இந்த மேகங்களோட கதைகளை எப்படி படிக்கிறது? அதுக்கு அந்த ராட்சதன் மூணு சிம்பிள் ஸ்டெப் சொல்றான். 1, ஒரு அமைதியான இடத்துக்கு போங்க. 2, கொஞ்சம் கூட அசையாம உட்காருங்க. 3, மேல அண்ணாந்த பார்த்து உங்க மனசால அதை சொல்றத கேளுங்க. இந்த சந்திப்பு அந்த சின்ன பொண்ணுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குது. இதுதான் பார்ப்பதில் ஒரு பாடம். நாம உலகத்தை பார்க்கற விதத்தை மாட்டினாலே போதும், எல்லாமே மாறிடும்ங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். அந்த பொண்ணு ராட்சதம் கூட எவ்வளோ நேரம் உட்கார்ந்திருந்தா தெரியுமா? 1 நிமிஷம் இல்ல, 10 நிமிஷம் இல்ல, முழுசா 1 மணி நேரம். அவ்வளோ பொறுமையா வானத்தையே கவனிச்சிட்டு இருந்தா. அவ திரும்பவும் கிராமத்துக்கு போனப்போ அவகிட்ட முன்ன மாதிரி எந்த அவசரமும் இல்ல. அவ கால்கள் மெதுவா நடந்துச்சு. அவ கண்கள் சுத்தி இருக்கிற அழக ரசிக்க ஆரம்பிச்சது. அந்த ஒரே ஒரு மணி நேர அமைதி அவளோட மொத்த பார்வையுமே மாத்திருச்சு. அப்போ இந்த கதையோட மாரல் என்ன? பொறுமையும் அமைதியும் தான் மத்தவங்க அவங்களோட அவசரத்துல பார்க்க தவற அழக நமக்கு காட்டும். அழகுங்கிறது வெளியே இல்ல, அதை நின்னு நிதானமா ரசிக்கிற நம்ம பார்வையில தான் இருக்கு. இங்க பாருங்க, இந்த வித்தியாசம் எவ்வளவு தெளிவா தெரியுது. அவசரமா ஒரு பார்வை பார்த்தா மேகம் வெறும் நீராவி மாதிரி தான் தெரியும். ஆனா அதே இத பொறுமையா கவனிச்சு பார்த்தா அது கடந்து வந்த கடல்களையும் சந்திச்ச மலைகளையும் சொல்ற ஒரு பெரிய காவியமா தெரியும். பார்வை ஒண்ணுதான், ஆனா பார்க்கிற விதம் தான் மேட். சரி, கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்களுடைய இந்த அவசரமான வாழ்க்கையில நீங்க கவனிக்காம விடுற அழகான கதைகள் என்னென்ன? ஒருவேளை இன்னைக்கு ஒரே ஒரு நிமிஷம் ஒதுக்கி வானத்தை பார்த்தா உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் கதை அங்க காத்துட்டு இருக்கலாம் இல்லையா?